எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக அந்த காலத்தில் அத்தனையுமே முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சதான். இன்றைக்கி அந்த கேஸ் என்னால் தீர்க்கவே முடியலைங்க, நம்ம ஒரு லைஃப்குள்ளே போகவே முடியல அப்படின்னு நினைக்கிறது. 16 வாரம் உங்களுடைய அந்த கேஸுடைய அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போய் சாமியோட பாதத்தில் வச்சு சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டெல்லாம் வாங்கி காஞ்சிபுரம் மாவட்டத்துக்குள்ளேயே வழக்கருதீஸ்வரர் கோயில் இருக்குது. கோர்ட்டு பிரச்சனை தீர்றதுக்கு கோயில் இருக்குது. பூர்வீக சொத்து விற்க முடியாமல் கேஸ் கோர்ட்டு பிரச்சனைக்குது. இப்படி கோர்ட்டு பிரச்சனை இல்லாத பிரச்சனையே இல்லை. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த தீராத வழக்கு சம்மந்தமே இல்லாமல் நமக்கு இட பிரச்சனையினால் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. ஒரு டைவர்ஸ் கேஸ் ஆயிடுச்சு. நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம், வாழ டைவர்ஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி அந்த கேஸ் என்னால் தீர்க்கவே முடியலைங்க, நம்ம ஒரு லைஃப்குள்ளே போகவே முடியல அப்படின்னு நினைக்கிறது. சம்மந்தமே இல்லாமல் பிரச்சனைகள் ஆகி கேஸ் ஆகிறது, வழக்கு பிரச்சனை, சட்டச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் வர்றது. இது எல்லாமே வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த வழக்கை உடைக்கணும் அல்லவா. இதுக்கு முன்னோர்கள் அந்த காலத்தில் கோயில் கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா பாருங்கள். கோர்ட்டு பிரச்சனையவே சரி பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் கோயில் கட்டி வச்சுருக்காங்க எப்படின்னு பாருங்கள். அப்போ இந்த கோர்ட்டு பிரச்சனை சரியாகிறது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் சாதாரணமான விஷயமானு பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக அந்த காலத்தில் அத்தனையுமே முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சதான். அவங்க சொல்லலைன்னு அது நம்மளுக்கு தெரியாது. அவங்கெல்லாம் இன்றைக்கி கஷ்டப்பட்டு இதை செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த கோர்ட்டு பிரச்சனை தீர்றதுக்குனே ஒரு கோவில் சொல்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டத்துக்குள்ள வழக்கருதீஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்குது. வழக்கருதீஸ்வரர் இது என்ன? வழக்கருதீஸ்வரர், வழக்கு அறுக்கக்கூடியவர் ஈஸ்வரர். அந்த கோவில், அங்கே ஈஸ்வர கோயில் இருக்குது. அந்த கோயிலில் என்ன அப்படின்னா 16 திங்கக்கிழமை வாரம் அந்த கோவிலில் போய் 16 முறை சுற்றி 16 வாரம் உங்களுடைய அந்த கேஸுடைய அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போய் சாமியோட பாதத்தில் வச்சு சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டெல்லாம் வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சட்டச்சிக்கல் பிரச்சனை தீர்ந்து வழக்கருதீஸ்வரர் வழக்கை அறுத்து கொடுப்பாராம். அதுக்கப்புறம் போய் அந்த சாமிக்கு வழக்கு வரதீஸ்வரர் கோயிலில் போய் கோர்ட்டு பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா அதே சாமிக்கு போய் சாமிக்கு பால், பன்னீர், தேனி, இளநீ, மஞ்சள் நீரெல்லாம் ஊற்றி அபிஷேகம் பண்ணி அதை குளிர்ச்சி பண்ணிட்டு வந்தால் உங்கள் ஜாதகத்தில் வழக்கருதீஸ்வருடைய ஆசீர்வாதத்தால் எப்பவுமே வழக்கு நம்மளுக்கு வராதான். அப்போ இதுக்கு பேர் தான் வழக்கருதீஸ்வரர். பாருங்களேன், காஞ்சிபுரம் மாவட்டத்துக்குள்ளேயே வழக்கருதீஸ்வரர் கோயில் இருக்குது. கோர்ட்டு பிரச்சனை தீர்றதுக்கு கோயில் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணுமா என்ன? அப்போ உங்கள் முன்னோர்கள் எத்தனை பிரச்சனை, பூமி பிரச்சனை இருக்குது, ஆண் பெண் வாழிலின்னு இருக்குது, வரதட்சணை பிரச்சனை இருக்குது, டைவர்ஸ் பிரச்சனை இருக்குது, அண்ணன் தம்பியில் சொத்து தகராறு பிரச்சனை இருக்குது, ஒரு வாகனத்தில் நம்ம போகிற நம்ம மேலே கேஸ் போட்டுடுறாங்க, இப்படி ஏதாவது ஒரு ஃபைன் கட்ட வேண்டியது இருக்குது, பூர்வீக சொத்து விற்க முடியாமல் கேஸ் கோர்ட்டு பிரச்சனைக்குது. இப்படி கோர்ட்டு பிரச்சனை இல்லாத பிரச்சனையே இல்லை. எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு அத்தனைக்கு கோர்ட்டு பிரச்சனைக்கு அத்தனைக்கு வழக்கருதீஸ்வரர் கோயிலில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலில் போய் நீங்கள் ஒரு 5 விளக்கு தெய்வம் அங்கே 16 முறை சுற்றி வரணும், 16 தெய்வம் போடணும். ஆனால் 5 முறை சுற்றி வரணும், 5 முறையாவது சுற்றணும். முடியாதவங்க இப்படியெல்லாம் சுற்றி சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டெல்லாம் வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு அசுர வளர்ச்சி. அதுக்கப்புறம் பாருங்கள், வழக்கருதீஸ்வரர்னால நம்மளுக்கு வழக்கு எப்போ தொடராது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு நீங்கள் வருவீங்க. இதுக்கு பேரே வழக்கருதீஸ்வரர். கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கோவில் லொக்கேஷன் கிடைக்கும். அந்த கோயிலுக்கே கொண்டு போய் விட அந்த லொக்கேஷன். சின்ன கோயில் தான், ஆனால் பவர் வார்ந்த கோயில், ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது, இதை சொல்கிறதுனால உங்களுக்கு தெரியுது. எல்லாமே இறைவனுடைய அனுகிரகத்தால் உருவாக்கப்பட்ட கோயில் தான். இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, நல்லா இருக்கும் என்று சொல்லி இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன். இது இல்லாமல் நம்ம சென்னையில் ஜாதகம் பார்க்குறோம்.
சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசலே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் நம்ம திருச்செந்தூர், காசி, ராமேஸ்வரம், விஸ்வாமித்திர கோயிலெல்லாம் அழைச்சிட்டு போகிறோம். எல்லாத்துக்குமே கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு முழு விவரம் கிடைக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.